போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் வழியில் கடந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் வழியில் கடந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார். மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புள்ள சகோதரிகளே சகோதரர்களே, அதிசயங்களும் அற்புதங்களும் அன்றாட நிகழ்வாயுள்ள புனித நீரை அடைக்கல மாதா திருத்தலத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருத்தலத்திலே அடைக்கல மாதாவின் பரிந்தினால் மன்றாட்டினாலும் ஆண்டவர் இயேசு பல்வேறு புதுமைகளை செய்து வருகின்றார். குறிப்பாக குழந்தைகள் இல்லாதவர்கள் குழந்தை வரம், திருமண வரன் வேண்டி வருகிறவர்களுக்கு திருமண வரன், உடல் சுகம், இன்னும் எத்தனையோ புதுமைகளை அந்த அன்னையின் பரிந்தினால் மன்றாட்டினாலும் ஆண்டவர் இயேசு செய்கின்றார். நீங்களும் ஏதாவது ஒரு விண்ணப்பத்தோடு மன்றாட்டோடு வேண்டுதலோடு வந்திருப்பீர்கள். எனவே சற்று நினைவு கூர்ந்து அந்த வேண்டுதல்களை எல்லாம் சொல்லி ஜெபிப்போம். இறையேசுவில் அன்புள்ள சகோதரிகளே சகோதரர்களே, இன்று நாம் ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பை பற்றிய செய்தியை நாம் விழாவாக கொண்டாடுகின்றோம். அதிதூதர் கபிரியேல் அன்னை மரியாவிடம் வந்து மனுக்குல மீட்பர் உம் வயிற்றில் பிறப்பார் என்ற அருமையான அறிவிப்பை கொடுத்துள்ளார். இது அந்த அன்னை மரியாளுக்கு அவருக்கு என்ன செய்வதென்று தெரியாமலும் இருந்தாலும் கடைசியில் என்ன சொல்கின்றார், இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்கின்றார்.
அதுதான், அந்த வார்த்தை தான், ஆகட்டும் என்ற சொல்தான் நம்முடைய மீட்புக்கு வழிவகுத்தது என்று சொல்லலாம். இந்த மாபெரும் நிகழ்ச்சியை நாம் இன்று விழாவாக கொண்டாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிறையாலும் சொல்லாலும் செயலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாற்றின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அடைத்தும் கொண்டு இறங்கும் எல்லா தந்தை இறைவனே, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நிச்சயமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மஞ்சாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தையே இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீர். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, கன்னிமரியாயின் வயிற்றில் உம்முடைய திருவாக்கு உண்மையாகவே மனிதராக பிறக்க திருவுளமானீரே. அதனால் எங்கள் மீட்பர் கடவுளும் மனிதனுமாக இருக்கின்றார் என அறிக்கையிடும் நாங்கள்
அவருடைய இறை இயல்பிலும் பங்கேற்பவர்களாக தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். இயல் 7 இறை வாக்கியங்கள் 10 முதல் 14 மற்றும் 8, 10 இபி. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளிச் சொல்லியது. உன் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசையா, தாவீது குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதா? என் கடவுளின் பொறுமையை கூட சோதித்து பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உன் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. எரிபலியும் பாவம் போக்கும் பலியும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இதை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றே நான். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவி. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இரண்டாம் வாசகம். என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 10 இறை வார்த்தைகள் 4 முதல் 10 இறுதியாக. சகோதர சகோதரிகளே, காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்த பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது
பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால்தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அவரது மாட்சி நாங்கள் கண்டோம். அல்லேலூயா, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்காய் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் ஒரு பெண்ணிடம் அனுப்பினார். அவர் தாவீதின் குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மண ஒப்பந்தம் ஆனவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடன் இருக்கின்றார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராக இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீதும் என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தாங்கியிருக்கின்றார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்போது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவிலே பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, அதிசயங்களும் அற்புதங்களும் அன்றாட நிகழ்வாக உள்ள ஏலாக்குறிச்சி அருள்நிறை அடைக்கல மாதாவினுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாள் நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான நாள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் முன்னறிவிப்பு பெருவிழாவினை கொண்டாடி மகிழ்கின்றோம். முன்பெல்லாம் இது மனித அவதாரத்தின் பெருவிழா என்று சொல்லியும்,
மீட்பின் தொடக்கம் என்று சொல்லியும் கிறிஸ்துவின் உற்பவம் என்று சொல்லி பல்வேறு பேர்களிலே இந்த விழா கொண்டாடப்பட்டு வந்தது. கபிரியேல் தூதர் அன்னை கன்னிமரியாளுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்று சொல்லி நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பாய் என்று சொல்லி அன்னை கன்னிமரியாளுவுக்கு அறிவித்த நிகழ்வை இன்றைய நாளிலே நாம் பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அறிவிப்பு என்றாலே பல வேளைகளிலே நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கின்றது. பல வேளைகளிலே குழப்பத்தையும் மனக்கலக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல இந்த மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, வெளிநாடுகளிலோ அல்லது வெளி ஊரிலேயோ விடுதியிலே தங்கி படிக்கின்ற தங்களுடைய பிள்ளைகளோ உறவினர்களோ வீட்டுக்கு வருகின்ற பொழுது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். அவங்க வர போறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோனையே நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கின்றது. சில அறிவிப்புகள் நமக்கு குழப்பத்தையும் கலக்கத்தையும் தரக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப பார்த்தோம் அப்படின்னா தேர்வுலா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தேர்வுலா முடிய போகின்றது. தேர்வு முடிஞ்சு பசங்கள்லாம் நிம்மதியா உக்காடுறப்ப கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க. மே மாதம் 10ஆம் தேதி 10வது 12வது தேர்வோட ரிசல்ட் வரும் அப்படின்னு கேட்டோடனே நமக்கு என்ன ஆயிடும்? இப்போதானே பரீட்சை முடிச்சுட்டு வந்தோம், அதுக்கட்டி இந்த அறிவிப்பை கொடுத்து நம்மளை கலக்கமடைய வைக்கின்றாங்களே அப்படின்னு சொல்லி நம்முடைய உள்ளத்துல ஒரு சந்தேகம், ஒரு சோகம் ஏற்படும். பல வேளைகளில் நாம் பணி செய்கின்ற இடங்களிலே நம்முடைய மேல் அதிகாரி நம்மை பார்க்க வருகின்றார் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன, அது ஒரே கஷ்டமா இருக்கும். வந்து என்ன கேள்வி கேட்க போறாங்களோ, எந்த புக்கை கேட்க போறாங்களோ, நம்ம கரெக்டா எழுதி வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி நமக்கு பல கஷ்டங்களை துன்பங்களை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் இன்றைய நாளிலே ஒரு அறிவிப்பு அன்னை கன்னிமரியாளுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பின் வழியாக அன்னை கன்னிமரியாள் என்ன பெற்றுக்கொள்கின்றார்? தான் அருள் நிறைந்தவர் என்பதை அவர் பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த அருள் என்பது கடவுளுடைய இலவச கொடை. ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே நாம் வாசிக்கின்றோம், நாம் கடவுளுடைய அருளை இலவசமாக பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி. எனவே இந்த இலவச கொடையை அன்னை கன்னிமரியாள் பெற்றுக்கொள்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு வருவோம். பிறப்பு அறிவிப்பின் செய்தி கபிரியேல் தூதர் வழியாக அன்னை கன்னிமரியாளுக்கு சொல்லப்பட்டது. அன்னை கன்னிமரியாள் கலக்கமடையவில்லை, சந்தேகப்படவில்லை, அதை ஏற்றுக்கொண்டார். நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னார். இவருக்கு அறிவிப்பதற்கு முன்பாக 6 மாசத்துக்கு முன்னாடி இதே செய்தி இன்னொருவருக்கு அறிவிக்கப்பட்டது. அது யாரு? செக்கரியாவுக்கு உனக்கு ஒரு மகன் பிறக்க போகின்றான் என்று ஒரு அறிவிப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. நம்மைக்கு இப்ப சந்தேகம் எழும். செக்கரியா பார்த்தாங்களும் என்ன கேட்டாரு அப்படின்னா, நான் வயது முதிர்ந்தவன் ஆயிடுச்சே, எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டார். அன்னை கன்னிமரியாளும் வானதூதர்கிட்ட என்ன கேட்டாங்க? நான் இளம் பெண் ஆயிடுச்சே, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு இருந்த மாதிரியே எனக்கு இந்த சந்தேகம் இருந்துச்சு. என்னடா செக்கரியாவுக்கு மட்டும் கடவுள் தண்டனை கொடுத்து பேசாம மாத்திடுறாரு, அன்னை கன்னிமரியாளுக்கு மட்டும் நீ அருள் நிறைந்தவர், நீ கடவுளை பெற்றெடுப்பாய் என்று சொல்லி அன்னை மரியாளுக்கு மட்டும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. நம்ம ஊர்லாம் சொல்லுவோம்ல, ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பும் கொடுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. எங்களுடைய இறையியல் பேராசிரியரிடம் சென்று நான் கேட்டபோது அவர் எனக்கு இந்த விளக்கத்தை கொடுத்தார். இந்த நாளிலே இந்த விளக்கத்தை கொடுத்தால் நமக்கு சற்று தெளிவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, செக்கரியா யாரு? ஒரு குரு. கடவுளுடைய ஆலயத்திற்கு சென்று அங்கு பணி செய்யக்கூடிய ஒரு குருவாக இருக்கின்றார். செக்கரியா என்ன செய்திருப்பார்? இந்த இறை வார்த்தையெல்லாம் ஆழமாக படித்திருப்பார். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு வயது முதிர்ந்த காலத்திலே கடவுள் ஒரு மகனை தருகின்றதை நாம் வாசிக்க கேட்கணும். அதை எல்லாத்தையும் என்ன செஞ்சிருப்பாரு? செக்கரியா வாசிச்சிருப்பாரு. இருந்தும் கடவுளுடைய தூதர் சொன்ன போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க அவருக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது, ஒரு அவநம்பிக்கை ஏற்படுகிறது. அப்ப என்ன கேட்கிறாரு? நானும் வயசாயிடுச்சு, என்னுடைய மனைவி வயதானவளாச்சு, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. அங்கு அவர் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. எனவே கடவுள் சொல்கின்றார், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது வரைக்கும் உனக்கு என்ன தண்டனை? நீ வாய் பேச மாட்ட அப்படின்னு சொல்லி அவருக்கு தண்டனை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். இதே நம் தாய் கன்னிமரியாளுடைய வாழ்க்கைக்கு வருவோம் என்று சொன்னால் நாம் இதை கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நற்செய்தியினுடைய தொடக்கத்திலே சொல்லப்பட்டது,
அவர் மனம் ஒப்பந்தமன் ஆனவர். யோசேப்போடு மனம் ஒப்பந்தம் ஆனவர் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாரம்பரியத்துல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நிச்சயதார்த்தம் பண்ணுவோம். நம்ம ஊர்லலாம் நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க. அதற்கு பிறகுதான் திருமணம் நடைபெறும். அதற்கு பிறகுதான் எல்லாமே அவங்க கூடி வாழ்வார்கள். ஆனால் யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி திருமணம் என்பது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் மன ஒப்பந்தம் செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னாலே அதான் அவங்களுக்கு திருமணம். இப்ப யாருக்கு? யோசேப்புக்கும் அன்னை கன்னிமரியாளுக்கும் என்னமாச்சு? மன ஒப்பந்தம் ஆகப்பட்டு விட்டது. ஏற்கனவே அவர்கள் கணவன் மனைவியாக இருக்கின்றார்கள். ஆனால் என்ன செய்ய முடியாது? அவர்கள் கூடி வாழ முடியாது. இரண்டு பேரும் கூடி வாழாமல் வேறு வேறு இடத்திலே இருப்பார்கள். இந்த இடைப்பட்ட காலத்திலே ஏதேனும் தவறு நடந்திருந்தால் அந்த மணமகனோ அவர்களை விட்டு விட்டு சென்று விடலாம். இப்படிதான் நடைபெற்று கொண்டிருந்தது. அன்னை கன்னிமரியாள் யாரு? ஒரு இளம் பெண், ஒரு சாதாரண பெண். கபிரியேல் தூதர் அவருக்கு தோன்றிய உடனே அன்னை கன்னிமரியாள் என்ன கேட்கல, சந்தேகப்படல. அங்க ஒரு கேள்வியை எழுப்புகின்றார்கள். என்ன கேட்கிறாங்கன்னா, கடவுளே, எனக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் ஆயிடுச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் வேறு வேறு இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்க இப்ப ஒன்றாக சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டுமா அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க? வானதூதர்கிட்ட கேட்கிறப்ப கடவுள் சொல்றாரு, அப்படியெல்லாம் செஞ்சிடாதம்மா, நீ என்ன செய்ய, அமைதியோடு இரு, தூய ஆவி உன் மீது நிழலிடும், உன்னத கடவுளின் மகன் உன்னிடத்திலே பிறப்பார் என்று சொல்லி அன்னை கன்னிமரியாள் சந்தேகப்படவில்லை, ஒரு கேள்வியை எழுப்புகிறார். தன் எப்படி நிகழும் அப்படின்னு சொல்லி, நான் இன்னும் சேர்ந்து வாழணுமா, நான் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற, நான் ஆண்டவருடைய அடிமையாக மாற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அங்கு கபிரியேல் தூதர் சொல்கின்றார், தூய ஆவி உன் மீது நிழலிடும், உன்னத கடவுள் உன்னிடத்திலே பிறப்பார் என்று சொன்னபோது அன்னை கன்னிமரியாள் தன்னையே தாழ்த்தி கொண்டு என்ன சொல்கின்றார்? நான் ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி இந்த மனுகுலத்தை அவர் மீட்கக்கூடியவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, புனித அகஸ்தினார் அவர்கள் சொல்கின்றார், மரியா கருப்பையில் கிறிஸ்துவை சுமப்பதற்கு முன்பே ஆண்டவரை தன்னுடைய இதயத்திலே சுமந்து கொண்டார் என்று சொல்லி. நான் தொடக்கத்திலே சொன்னேன், கடவுளுடைய அருள் என்பது இலவச கொடை. நம்முடைய முன்னாள் திருத்தந்தை அன்னை கன்னிமரியாளை பற்றி சொல்கின்ற போது இவ்வாறு சொல்கின்றார். என்ன என்று சொன்னால், அன்னை கன்னிமரியாள் அழகு நிறைந்தவள். ஏனென்று சொன்னால் அவருக்கு கடவுளுடைய அருள் கிடைத்திருக்கின்றது. அன்னை கன்னிமரியாளுக்கு கடவுளுடைய அருள் நிரம்ப கிடைத்திருக்கின்றது. எப்படி அன்னை கன்னிமரியாளை அவர்கள் இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள்? முதல்ல என்ன நினைச்சிருப்பாங்க? என் மகனை கருத்தாங்க போகின்ற பெண் அருள் நிறைந்தவளாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள். எனவேதான் அன்னை கன்னிமரியாளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கபிரியேல் தூதர் சொன்னபோது அவர்கள் அருளை பெறவில்லை. அவருக்கு எப்போது அருள் கிடைத்தது என்று சொன்னால், கன்னிமரியாள் பிறக்கின்ற போதே அவருக்கு அருள் கிடைத்திருந்தது. எனவேதான் நாம் சொல்கின்றோம், அருள் நிறைந்தவரே வாழ்க அப்படின்னு சொல்றோம். ஆங்கிலத்துல ஹேல் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ், கடவுளுடைய அருளை அன்னை கன்னிமரியாள் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, நம் ஒவ்வொருவருக்கும் இரண்டு விதமான அருள்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று புனிதப்படுத்தும் அருள், அதை சாண்டிஃபையிங் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புனிதப்படுத்தும் அருள் நமக்கு எப்போது கொடுக்கப்படுகின்றது என்று சொன்னால், நாம் பிறந்தவுடனே நமக்கு திருமுழுக்கு கொடுக்கிறாங்கல்ல, அப்போது நமக்கு அந்த புனிதப்படுத்தும் அருள் கொடுக்கப்பட்டு நாம் எல்லோரையும் அருள் பணியாளர் வழியாக இறைவன் புனிதப்படுத்துகின்றார். இது புனிதப்படுத்தும் அருள். இரண்டாவது அருள் என்பது கொடை அருள். இறைவன் நமக்கு கொடையாக, நாம் திருச்சபையினுடைய மீட்பிற்காக நமக்கு கொடையாக ஏதேனும் ஒரு அருளை கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கக்கூடியவராக இருப்பார். ஆனால் நமக்கு என்ன செய்வோம்? எப்பயாவது ஒரு அருள் தான் கிடைக்கும். ஆனால் அன்னை கன்னிமரியாளுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற போது இறைவன் அவருக்கு இரண்டு அருளையும் கொடுத்திருக்கின்றார். தனக்கு கொடுக்கப்பட்ட அருளை பிறர் வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தக்கூடியவராக நம்முடைய தாய் அன்னை கன்னிமரியாள் இருந்திருக்கின்றார். இவர் எப்படி கடவுளுடைய அருளை பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால், முதலிலே கடவுளுடைய அருளை கேட்டறிந்தார். யார்கிட்ட கேட்டாரு? கபிரியேல் தூதர்கிட்ட கேட்டார். எப்படி எனக்கு இந்த கடவுளுடைய அருள் கிடைக்க போது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. விசுவாசத்துடன் அதை ஏற்றுக்கொண்டார். நான் ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டார். மூன்றாவதாக இறைவனோடு ஒன்றித்து வாழ்ந்தார்.
கடவுள் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இறைவனுடைய அருளை தன்னுடைய உறவினரான எலிசபெத்தும் பெற்றிருக்கின்றார் என்று கேள்விப்பட்ட உடனே எலிசபெத்தை நோக்கி ஓடுகின்றார். தனக்கு இறைவன் கொடுத்த எல்லா அருளையும் பிறருக்காக பயன்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். இதை பற்றி புனித பெர்னார்டு புனிதர் சொல்வார், அன்னை கன்னிமரியாளிடத்திலே தூதர் போய் கேட்டபோது விண்ணகமே மூச்சை பிடிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்துச்சான். மூச்சை பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். ஏன் அப்படின்னா, இந்த அம்மா ஆம் சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த உலகத்திற்கு மீட்பு வந்து விட்டது, இந்த உலகத்திற்கு மீட்பர் இரட்சகர் பிறக்க போகின்றார் என்று சொல்லி எல்லா புனிதர்களும் காத்து கொண்டு இருந்தார்கள் என்று சொல்லி புனித பெர்னார்டு சொல்கின்றாராம். நம்முடைய தாய் கன்னிமரியாள் கடவுளுடைய செயலுக்கு ஆம் என்று சொன்னபோது இந்த விண்ணகமும் மகிழ்ந்தது, இந்த மண்ணகமும் மகிழக்கூடியதாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய அருள் என்பது ஒரு இலவச கொடை. இது செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை என்று சொல்லி எபேசியருக்கு எழுதிய திருமுகம் இயல் 2 இறைவாக்கியம் 8 நாம் வாசிக்கின்றோம். அதே போல கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் இயல் 12 இறைவாக்கியம் 9 வாசிக்கின்றோம், உன்னருள் எனக்கு போதும். அப்படி என்று சொன்னால் கடவுளுடைய அருளை நாம் நிரம்ப பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? கடவுள் எப்படிப்பட்ட அருளை நமக்கு தருகின்றார் என்று சொன்னால் 3 வகையிலே கடவுள் நமக்கு தன்னுடைய அருளை தருகின்றார். முதலாவதாக மன்னிக்கின்ற அருள். நாம் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும், எவ்வளவுதான் கடவுளை விட்டு தூரம் ஓடினாலும், கடவுளுடைய அருளை நாம் இழந்து கிடந்தாலும் கடவுள் நமக்கு அவருடைய அருளை இலவசமாக அவருக்கு ஏற்புடையவருக்கு அவர் ஆக்குகின்றார் என்று சொல்லி ரோமையருக்கு எழுதிய திருமுகம் இயல் 3 இறைவாக்கியம் 24 வாசிக்கின்றோம். இரண்டாவது அருள் கடவுள் நமக்கு தருவது மாற்றும் அருள். நாம் இருளே சிக்கி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்விற்கு ஒளியை தரக்கூடியவராக இருக்கின்றார். இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் சக்கேயுனுடைய வாழ்வு. லூக்கா எழுதிய நற்செய்தி இயல் 19 இறைவாக்கியம் 8 வாசிக்கின்றோம். கடவுளுடைய அருளை அவர் பெறுவதற்கு முன்னால் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். கடவுளுடைய அருள் அவர் மீது பட்டது. கடவுளுடைய கடைக்கண் அவர் மீது பட்டபோது அவர் என்ன சொல்கின்றார்? ஆண்டவரே, நான் யாரிடத்திலாவது ஏமாத்தி வாங்கியிருந்தேன் அப்படின்னா அதையெல்லாம் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி, என்னுடைய உடைமைகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இந்த வீட்டிற்கு இன்று மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி கடவுளுடைய இரண்டாவது அருள் நம்மை மாற்றக்கூடியதாக இருக்கின்றது. மூன்றாவது அருள் நம்மை தாங்கும் அருள். நாம் துன்பத்திலே, துயரத்திலே, மனவேதனையிலே கலக்கமுற்ற போதும் கடவுளுடைய அருள் நம்மை தாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் மார்க் எழுதிய நற்செய்தி இயல் 5 நாம் வாசிக்கின்றோம். இறைவாக்கியம் 34 அந்த இரத்த போக்கினால் வருந்திய பெண் அவருடைய மேலுடையை தொட்டாலே நான் குணமடைவேன் என்று சொன்னார். எனவே கடவுளுடைய மேலுடையை அவர் தொட்டபோது கடவுள் அவரிடத்திலே சொன்ன வார்த்தை, மகளே, உமது நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று, நீர் மகிழ்ச்சியோடு போ அப்படின்னு சொல்லி தன்னுடைய அருளை தரக்கூடியதாக இறைவன் இருக்கின்றார். கடவுளுடைய மன்னிக்கும் அருள், மாற்றும் அருள், தாங்கும் அருள் நம்மை எந்நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் கடவுளுடைய அருளை பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? சும்மா இருந்தா போதுமா? கடவுளை நாடி வர வேண்டும். இறைவா, எனக்கு உன்னுடைய அருளை தா என்று சொல்லி அவரை கேட்க வேண்டும். விவிலியத்தினுடைய தொடக்க நூலிலிருந்து திருவெளிபாடு வரைக்கும் இறைவன் கொடுக்கின்ற எல்லா மனிதர்களும் காத்திருந்தது எதற்காக? கடவுளுடைய அருள் கொடையை பெற வேண்டும் என்பதற்காக. அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய அருளை நாம் ஆழமாக பெற வேண்டும் என்று சொன்னால் ஜெபிப்போம். இந்த நாள் அன்னை கன்னிமரியாளுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய அருள் ஒரு இலவச கொடை. இறைவன் ஒருபோதும் தான் கொடுத்த அருளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர் அல்ல, நமக்கு நிரம்ப ஆசிர்வதிக்கக்கூடியவர். திருத்தந்தை பிரான்சிஸ் சொன்னதை மீண்டும் சொல்லி நிறைவு பெறுகின்றேன். அன்னை கன்னிமரியாள் அழகு நிறைந்தவராக இருக்கின்றார். ஏன் என்று சொன்னால் அவருக்கு கடவுளுடைய அருள் நிரம்ப கிடைத்திருக்கின்றது. இதை உணர்ந்தவர்களாக தொடரும் திருப்பலியிலே மன்றாடுவோம். இறையாசிரை பெற்றுக்கொள்வோம். நல்லாயன் இயேசு கிறிஸ்து என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். இறைவன்
இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா, இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். சாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வு நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். குடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பு சகோதரிகளே சகோதரர்களே, எந்தெந்த தேவைக்காக ஜெபிக்க அன்னையின் திருத்தல் நாடி வந்தோமோ அந்த தேவைகளை இப்பொழுது ஆண்டவரிடம் சமர்ப்பித்து மன்றாடுவோம். திரு அவையையும் அதன் பொறுப்பாளர்களையும் உம் ஆவியின் அருட்கொடையால் ஆசீர்வதித்து வல்லமையை அறிந்தவர்களாக பொறுப்புடனே திரு அவையை முன்னெடுத்து செல்ல அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டின் தலைவர்களையும் தற்போது அவர்களை தேர்வு செய்த பொதுமக்களையும் ஆவியின் அருளால் ஆசீர்வதித்து நல்ல தலைவர்களாக முன்னெடுத்து செல்ல அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பலியிலே பங்கேற்கும் நாங்கள் எங்களது அன்றாட வாழ்விலே இறை திருவுளம் அறிந்து செயலாற்ற அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மற்றவர்களோடு உறவு கொள்ளும் நாங்கள் இறை தூதர்களாக இருந்து வாழ்வு தரும் மங்கள செய்தினை பரிமாறி அவர்களை மகிழ்விக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடம் சமர்ப்பித்திருக்கும் இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்களுக்கு தந்தருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உனக்காய் வாழ்வது எங்கள் ஆனந்தம், உனக்காய் வாழ்வது எங்கள் ஆனந்தம். என்ன ஆனந்தம், இல்லா ஆனந்தம், என்ன ஆனந்தம், இல்லா ஆனந்தம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது திரு அவையின் காணிக்கை உளம் கனிந்து ஏற்றருளும். அதனாலும் ஒரே திருமகன் மனிதரான மறை நிகழ்ச்சியை திரு அவை தனது தொடக்கம் என உணர்ந்து இப்பெருவிழா மறை நிகழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டாட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பு கோரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதரிடையே மனிதர்களுக்காக பிறப்பார் என்று வானது அறிவித்த நற்செய்திக்கு கன்னிமரியா நம்பிக்கையோடு செவி சாய்த்தார். தூய ஆவியின் வல்லமை நிலையிட்டதால் கன்னிமரியா கிறிஸ்தை தமது திருவயிற்றில் அன்போடு கருத்தாங்கினார். இவ்வாறு இஸ்ராயேல் மக்களுக்கு நீர் அளித்த வாக்குறுதிகள் உண்மையாகவே நிறைவேறின என்று உலக மாந்தரின் எதிர்பார்ப்பும் சொல்லற்கரிய முறையில் நிறைவேறும் என்றும் விளங்க செய்தி. அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திறமுனை காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மிடை இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகியோர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துகில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியிலுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நீரை வேறுவது போல மண்ணுலகிலும் உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறை மகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். உறவாடும் தெய்வம் உறவாக வந்தார், என்றென்றும் இனிதாக ஆளும். ஆவேரம் ஆளும் அழியாத நாளும், என்னாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உறவாக வந்தார், என்றென்றும் இனிதாக ஆளும். ஆவேரம் ஆளும் அழியாத நாளும், என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உறவாக வந்தார், என்றென்றும் இனிதாக பாடும். ஆவேகம் பாடும் மயிலாக நாடும், என்னாவில் ஆனந்த ராகம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மையான நம்பிக்கையின் மறை உண்மைகளை எங்கள் உள்ளங்களில் பதித்தருள உம்மை வேண்டுகின்றோம். கன்னிமரியாவிடம் கருவுற்ற அவர் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதருமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய மீட்பளிக்கும் உயிர்ப்பின் ஆற்றலால் நிலையான மகிழ்ச்சியை கண்டடைய தகுதி உடையவர்களாக வாரச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார்
உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. ஓவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, உள்ளம் கருணையும் பாதமலரின் அருமையும், முத்தாவை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும், அழகே அழகே எங்கள் அம்மாணி அழகே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே.